அட்ரஸிங் மோடு வித் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் இல்லைனா டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அண்ட் அட்ரஸிங் மோட் இஸ் த மெத்தட் யூஸ்டு பை த CPU to specify the location of an operand or data required for executing an instruction. அதாவது அட்ரஸிங் மோட் அப்படின்றது ஒரு மெத்தட். இந்த மெத்தடை நம்ம CPU தான் யூஸ் பண்ண போகிறாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம ஆப்பரண்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்தந்த ஆப்ரேஷன் எங்கே நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அட்ரஸிங் மோட்ஸ் ப்ரொவைட் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் accessing data from registers, memory locations or directly from the instructions itself. அட்ரஸிங் மோட் அப்படின்றது என்ன பண்ணோன்னா, நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். எதில் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குதுன்னா, டேட்டா வந்து ஒரு லைக் ரெஜிஸ்டரு, மெமரி லொக்கேஷன் இல்லைனா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்தே நம்ம டேட்டா வாங்கும்போது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். They help in efficient use of memory, faster execution of instructions and easy implementation of arrays, loops and data structures. இதெல்லாம் எதில் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, நம்ம மெமரியை நல்லா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். அரேஸ், லூப்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இமீடியட் அட்ரஸிங் மோட் பற்றி பார்ப்போம். டெஃபினிஷனில், இன் இமீடியட் அட்ரஸிங் மோட் த ஆக்சுவல் ஆப்பரண்ட் வேல்யூ இஸ் ப்ரெசன்ட் டைரக்ட்லி இன் த இன்ஸ்ட்ரக்ஷன். நம்மளோட ஆப்பரண்டோட வேல்யூ வந்து டைரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்ம ஃபார்மேட் பார்த்தோன்னா ஆப்ட் கோட் ஆப்பரண்ட். எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா மூவ் R1 ஹேஷ் போட்டு 25ன்னு கொடுத்துட்டோம். இதில் மூவ் அப்படின்னா ஆப்ரேஷன் கோடு, R1 அப்படின்னா டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர், அதே மாதிரி 25 அப்படின்றது ஆப்பரண்ட் வேல்யூ. ஸோ இந்த 25 அப்படின்ற வேல்யூ என்ன ஆகும்னா டைரெக்டாக இந்த R1 அந்த ரெஜிஸ்டர் 1ல் போய் ஸ்டோர் ஆகும். இந்த இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்துருவோம். அட்வான்டேஜஸில் ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன் அண்ட் நோ மெமரி ஆக்சஸ் ரெக்வயர்ட். எந்த ஒரு மெமரி ஆக்சஸுமே நமக்கு தேவைப்பட போகிறது கிடையாது. டிஸ்அட்வான்டேஜஸில் லிமிட்டெட் சைஸ் ஆஃப் ஆப்பரண்டோட சைஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்க முடியும். அதே மாதிரி வேல்யூ கேனாட் பி சேஞ்ச் டூரிங் எக்ஸிக்யூஷன். எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளால் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ செகண்டாக டைரக்ட் அட்ரஸிங் மோட் பற்றி பார்க்க போகிறோம். டெஃபினிஷனில், இன் டைரக்ட் அட்ரஸிங் மோட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டைன்ஸ் மெமரி அட்ரஸ் வேர் த ஆப்பரண்ட் இஸ் ஸ்டோர்டு. ஃபார்மேட் பார்த்தோன்னா ஆப்ட் கோட் அட்ரஸ். இது எப்படி இருக்கும்னா, மெமரி அட்ரஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஆப்பரண்ட் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தோன்னா இதுதான் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இதுதான் மெமரி அட்ரஸ். இந்த மெமரி அட்ரஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா ஆப்பரண்ட் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்ற வேல்யூ வச்சுருக்கோம். இப்போது மூவ் R1, 2000 அப்படின்றத ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ மெமரி லொக்கேஷன் 2000 அப்படின்றதுக்குள்ளே நமக்கு டேட்டா இருக்கும். CPU ஆக்சஸ் அட்ரஸ் 2000 அண்ட் லோட்ஸ் த டேட்டா இன்டூ R1. அதாவது 2000 அப்படின்ற மெமரி அட்ரஸ்க்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அது நம்ம R1க்குள்ளே மூவ் ஆகும். இதில் அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி சூட்டபிள் ஃபார் ஃபிக்ஸ்டு மெமரி லொக்கேஷன்ஸ். ஃபிக்ஸாக இருக்க மெமரி லொக்கேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா ரெக்வயர்ஸ் மெமரி அக்சஸ். அதாவது மெமரியை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அக்சஸ் வேணும். ஸ்லோவர் தென் ரெஜிஸ்டர் அட்ரஸிங். ரெஜிஸ்டர் அட்ரஸிங் பண்ணுறதை விட இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ தேர்டு ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். இதில் என்னென்னா த ஆப்பரண்ட் இஸ் ஸ்டோர்டு இன் த CPU ரெஜிஸ்டர். CPU ரெஜிஸ்டரில் நம்மளோட ஆப்பரண்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்க போகுது. ஃபார்மேட் வந்து ஆப்ட் கோட் ரெஜிஸ்டர். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆட் R1 R2 அப்படின்னு கொடுத்துட்டோம். கண்டென்ட்ஸ் ஆஃப் R1 அண்ட் R2 வந்து ஆட் ஆகும். அதாவது R1 + R2 அப்படின்றது நடக்கும். இது ரெண்டும் ஆட் ஆகி நமக்கு ஒரு வேல்யூ X அப்படின்னு கிடைக்குதுன்னா இந்த X அப்படின்ற வேல்யூ R1ல் வந்து ஸ்டோர் ஆகும். இதுதான் வந்து ஆட் R1, R2னா எக்ஸிக்யூட் ஆகிற ப்ராசஸ். இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா அட்வான்டேஜஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு மெமரி ஆக்சஸுமே தேவைப்படாது. அதே மாதிரி CPU வந்து யூட்டிலைஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக நம்மளால் பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா லிமிடெட் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் அவைலபிள். ரொம்பவே ரெஜிஸ்டர்ஸ் வந்து நமக்கு லிமிடெட் அமௌண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் பற்றி பார்க்க போகிறோம். இல்லை டெஃபினிஷன் பார்த்தோன்னா the instruction points to a register or memory location that contains the address of the operand. இதில் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுன்னா ஒரு ரெஜிஸ்டரையோ இல்லைனா ஒரு மெமரி லொக்கேஷனையோ பாயிண்ட் பண்ணும். அது வந்து ஆப்பரண்டோட அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார்மேட் பார்த்தோன்னா OP கோட் அட்ரஸ்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரியோ இல்லைனா மெமரி லொக்கேஷனையோ பாயிண்ட் பண்ண போகுது. ரெஜிஸ்டர் இல்லைனா மெமரி லொக்கேஷன் வந்து அந்த ஆப்பரண்டோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க போகுது. அவ்வளோதான். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மூவ் R1, R2ன்றதை ப்ராக்கெட்டில் போட்டிருப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் மூவ் R1, R2 ப்ராக்கெட்டில் பார்த்தோம். ஸோ இதை நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஸோ R2வில் வந்து இப்போ 3000 அப்படின்ற மெமரி அட்ரஸ் இருக்குதுன்னா அசியூம் பண்ணிக்குவோம். ஸோ இப்போது இந்த மெமரி அட்ரஸில் என்ன வேல்யூ என்ன டேட்டா ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 50 அப்படின்ற ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இப்போ அந்த R2 அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதோட வேல்யூ வந்து 50. அதை வந்து நம்ம வந்து இப்படி ரீரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 50ன்றது வந்து மூவ் அப்படின்ற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கனால R1குள்ளே வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ R1 is equal to 50 அப்படின்னு நமக்கு ஸ்டோர் ஆகும். அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா எக்ஸசஸ் லார்ஜ் மெமரி ஸ்பேஸ், அதாவது இது வந்து நிறைய மெமரி ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். ஃப்ளெக்சிபிள் அட்ரஸிங் வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக பண்ணிக்கலாம். அதே நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா அடிஷ்னல் மெமரி ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அப்புறமா எக்ஸிக்யூஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸ்ட் அட்ரஸிங் மோட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டெஃபினிஷன் பார்த்தோன்னா த எஃபெக்டிவ் அட்ரஸ் இஸ் கால்குலேட்டட் பை ஆடிங் அ பேஸ் அட்ரஸ் அண்ட் அன் இண்டெக்ஸ் வேல்யூ. எஃபெக்டிவ் அட்ரஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா பேஸ் அட்ரஸையும் இண்டெக்ஸ் வேல்யூவையும் ஆட் பண்ணி நம்ம எஃபெக்டிவ் அட்ரஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதான் ஃபார்முலா பார்த்தோன்னா எஃபெக்டிவ் அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு பேஸ் அட்ரஸ் ப்ளஸ் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மூவ் ஏ கொடுத்துட்டு அரேல ப்ராக்கெட்டில் R1 அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணுறோன்னா பேஸ் அட்ரஸோட வேல்யூ வந்து ஒரு 1000 அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு R1 is equal to 5 அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து எஃபெக்டிவ் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 + 5 is equal to 1005. ஸோ CPU accesses memory location in 1005 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா எஃபிஷியன்ட் அட்வான்டேஜஸில் எஃபிஷியன்ட் ஃபார் அரேஸ் அண்ட் டேபிள்ஸ் அண்ட் அரேஸ் யூஸ் பண்ணும்போது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். லூப் ப்ராசஸிங்லாம் வந்து சிம்பிளிஃபைடாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா அடிஷ்னல் அட்ரஸ் கால்குலேஷன் வந்து தேவைப்படும். அதே மாதிரி ஹார்ட்வேர் காம்ப்ளெக்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகம். தேங்க்யூ.